இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தரையும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீட்ட நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு மேரேஜ் பண்ணணுன்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள குவாலிட்டிஸ் இதெல்லாம் நம்ம வைத்திருக்கும்போது, இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நம்ம வைத்திருக்கும்போது நம்முடைய மேரேஜ் லைஃப் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு பைபிளில் ஐசக் அண்ட் ரெபெக்காள் அந்த கப்பலை நம்ம பார்ப்போம். ஆப்ரஹாமோட மகன் ஐசக்குக்காக ஆப்ரஹாம் அவர் இடத்துல இருந்து அந்த மேனேஜரை பொண்ணு பார்க்குறதுக்காக அனுப்புகிறாரு. அப்போ அந்த மேனேஜர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய எஜமானனுடைய வீட்டுக்கு வரப்போகிற பொண்ணு இந்த மாதிரி குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில திங்ஸை வச்சுருக்காரு. அதே மாதிரி ரெபெக்காள் இருக்கிறத பார்ப்போம். ரெபெக்காள் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்காக கைண்டாக இருக்கிறத பார்ப்போம். அதே மாதிரி அவங்கள போய் தங்க வைக்கிறது கூட அந்த கன்சர்னோட தான் வீட்டில் அந்த நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு போய் அந்த இவரை பற்றி ஒரு நல்ல ஒரு விஷயங்களை சொல்லி அவரும் அவருடைய கூட இருந்த வேலைக்காரர்கள் ஒட்டகங்கள் எல்லாத்தையும் அவங்க வீட்டில் தங்க வைக்கக்கூடிய விஷயங்களுக்காக போய் தன் வீட்டில் பேசுகிறத பார்க்குறோம். அப்போ அந்த மேனேஜரும் அவர் பேசுகிறாரு, நான் பொண்ணு பார்க்க தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னோடனே சொல்லும்போது அதை இந்த ரெபெக்காள் கூர்ந்து கவனிக்கிறாங்க, கேட்குறாங்க. அடுத்ததாக அவங்க வீட்டில் பொண்ணு ஓகே கொடுக்கலாம், உங்கள் பையனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணும்போது இவங்களும் பேரண்ட்ஸ்க்கு ஒபே பண்ணி அக்செப்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக அவங்க வீட்டுக்கு போகிறது கூட கேட்ட உடனே டிலே பண்ணாமல் என் வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்லாம் சொல்லாமல் பேரண்ட்ஸ் கூட 10 days இருந்துட்டு போகலான்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மேனேஜர் நாளைக்கே போகணும் அப்படின்னு சொன்னோன்னா உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, டிசிஷன் எடுத்து இல்லை நாளைக்கு நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொள்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அந்த தன்னுடைய கணவர் வீட்டுக்கு அந்த இடத்துக்கு போகும்போது அந்த மேனேஜர்கிட்ட விசாரிக்கிறாங்க, அவர் யார், முன்னாடி ஒருத்தர் வர்றாரு, அவர் யார் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அவர் சொல்கிறவர் தான் எங்கள் எஜமான், இவருக்கு தான் உங்களை பார்க்குறோம், பொண்ணு பார்க்க வந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஒட்டகத்துலேருந்து இறங்கி முக்காடு போட்டுக்கொண்டு தனக்கு வரப்போகிற அந்த கணவரை ஹானர் பண்ணுறாங்க. இப்போ இவங்களுடைய குவாலிட்டிஸ் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஹார்ட் ஒர்க்கிங். ஏன்னா அந்த மேனேஜர் அவர் வரும்போது ஆபிரகாமோட அந்த ஊழியக்காரர் தான் இருக்கும் பைபிளில். அவர் அந்த ஒட்டகங்களுக்கும் தண்ணி கொடுக்கணும், அவங்களுக்கும். அப்போ ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் கைண்ட் அந்த கேரக்டரை பார்ப்போம். அடுத்ததாக என்ன பார்த்தோம், அவங்க கன்சர்னிங்காக இருக்கிறத பார்க்குறோம். தேர்டு பேரண்ட்ஸ்க்கு ஒபே பண்ணி தன்னுடைய விஷயங்களை கூர்ந்து கவனித்து டிசிஷன் எடுத்து, அதுவும் டிலே ஆகாமல் டிசிஷன் எடுக்கிறவங்களா இருக்கிறத பார்க்குறோம். ஸோ 2-3 குவாலிட்டிஸ் பார்த்துட்டோம் இல்லையா. அடுத்ததாக பாருங்களேன், அவங்க ஹஸ்பண்டை ஹானர் பண்ணுறதை பார்ப்போம். ஸோ இந்த குவாலிட்டிஸை இந்த ரெபெக்காள் வைத்திருந்தாங்க. அடுத்ததாக நம்ம ஆண்மகன் மாப்பிள்ளை கிட்ட என்ன குவாலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஐசக் எப்படிப்பட்டவராக இருந்தார்னா, அந்த ஈவினிங் அந்த டைமில் அவர் பைபிள் மெடிடேட் பண்ணணுங்கிறதுக்காக அவர் அப்போ அந்த ஒரு சிஸ்டமேட்டிக் பர்சனாக அவர் இருக்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக அவர் தன்னுடைய தகப்பனாருக்கு ஒபே பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக அவர் இருக்கிறத பார்க்குறோம். அப்போ அந்த மேனேஜர்கிட்ட போய் கேட்குறாரு, என்ன இதுன்னா, அப்பா தான் அந்த மாதிரி அனுப்பி விட்டாங்க அப்படின்னு சொல்லுவதோ அப்படியான்னு கேட்டு இந்த மகளுடைய விவரங்கள்லாம் அறிந்து கொண்டு அந்த அப்போ நல்லா கூர்ந்து கவனித்து விசாரிக்கிற ஒரு பர்சனாக இருந்து, அடுத்ததாக இவங்க தான் நீங்கள் மேரேஜ் பண்ண போகிற பொண்ணுன்னு சொல்லும்போது அவங்கள அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக பார்க்குறோம். அக்செப்ட் பண்ணதும் இல்லாமல், ஏன்னா எல்லா ஒரு ஆண்மகனுக்குமே அவங்க அம்மா மேலே இன்னும் கொஞ்சம் அந்த அன்பு அதிகமாக இருக்கும். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ அவங்க அந்த நேரத்தில் அந்த ஐசக்கு தாய் இழந்த நிலை. அப்போ தன் தாய் அதிகமாக நேசித்ததை போல் அந்த வந்த மனைவியாகிய ரெபெக்காளை
அவர் அதிகமாய் நேசிக்கிறத பார்க்கலாம். இந்த குவாலிட்டிஸ் வந்து ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் இருக்கணும். ஏன்னா தன்னை நம்பி வந்த அந்த பொண்ணை வந்து தன்னை போல நேசிக்க, தன் தாயை போல நேசிக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் இருக்குது. ஸோ இவருக்கும் ஒரு 3-4 குவாலிட்டிஸ் இருக்குது. இந்த குவாலிட்டிஸ் இருக்கிறதுனால தான் இவங்க 2 பேருமே ஒரு ஒண்டர்ஃபுல் கப்பலாக அந்த வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அந்த அவங்களுடைய அன்பு வந்து ஒரு பரிபூரணமான ஒரு அன்பு போல் இருக்கிறது. அதை தான் வந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதுக்காக தான் இந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி மேரேஜுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்க பிள்ளைகள் வந்து நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? ஒருவேளை நம்ம இந்த குவாலிட்டிஸ் நம்மகிட்ட இல்லாமல் இருக்கலாம். ஏசப்பாட்டை நம்ம கேட்டோன்னா நிச்சயம் அந்த குவாலிட்டிஸாக கொடுப்பார். செபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நேரத்தில் கூட அப்பா மேரேஜுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்க ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக வர்றேன் சுவாமி. ஆண்டவரே, அது ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ, அப்பா 2 பிள்ளைகளையும் உடைய கட்டில் கொடுக்குறோம். அவங்களுக்கு இன்றைக்கி இந்த ஐசக் அண்ட் ரெபேக்காலுக்கு இருக்கிற அந்த குவாலிட்டிஸை கொடுங்க. பெண்ணுக்கு நல்ல ஹார்ட் ஒர்க்கிங், கைண்ட், கன்சர்ன், எதையும் தீர விசாரித்து டிசிஷன் எடுக்கக்கூடிய, பெற்றோர்களுக்கு ஒபே பண்ணக்கூடிய, தன் கணவரை ஹானர் பண்ணக்கூடிய, ஒரு குடும்பத்தை கட்டக்கூடிய ஒரு நல்ல குவாலிட்டிஸை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் கொடுங்கப்பா. அதே போல் ஐசக்கை போல் பெற்றோருக்கு ஒபே பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டமேட்டிக் பர்சனாக, எதையும் தீர விசாரித்து அறிந்து கொண்டு தனக்கு மனைவியாக வருகிற இந்த பெண்ணை அதிகமாக நேசித்து வாழக்கூடிய ஒரு குவாலிட்டிஸை ஒவ்வொரு பிள்ளைக்கும் கொடுங்கப்பா. நீங்கள் நிச்சயம் தருவீங்கன்னு விசுவாசிக்கிறோம். ஒருவேளை இந்த குவாலிட்டிஸ் அவங்கள்ட்ட இல்லாமல் இருக்கலாம். இப்போ அவங்களுக்கு வர்றதுக்கு நீங்கள் உதவி செய்ய சுவாமி. இந்த பிள்ளைகள்லாம் உங்களுடைய சமூகத்தில் வந்து இதை கேட்குறாங்க சுவாமி. உதவி பாராட்டுமாப்பா. நீர் பெரியவர் ஆண்டவர், பெரிய காரியங்களை செய்வீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற நாமத்தில் வழியாக கேட்குறோம் அன்பின் தகப்பனே. ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். God bless you.